தலைவர் தலைவர் வணக்கம் தலைவர். என்ன இல்லம்ல அக்கா பையனா? ஆமாம் தலைவர், அக்கா பையனா? யாருன்னு தெரிஞ்சா இல்லையா? போலீஸ்காரங்க விசாரிச்சுக்கிறாங்க தலைவர். அப்படியா? என்ன பாட்ஷான் போட்டிருக்கு? மாமா முஸ்லீம் தலைவர். அப்படியா? ஆமா. அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு மினல் முத்ததஹிரீன் வஜஅல்னி மின் இபாதிகஸ் ஸாலிஹீன். அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு. பாய்ங்க மறுபடியும் சாங்கியம் பண்ணுகிறாங்க தலைவர். சாங்கியம் முடிஞ்சிச்சு போல, போலாம் தலைவர். என்ன இல்லம்ல செலவுக்குலாம் காசு வச்சிருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைவரா. நீங்கள் இங்கே வந்தீங்க பாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாம், அந்த பசங்கள்லாம் யாரு? எல்லாம் நம்ம பிள்ளைங்க தலைவரா. வணக்கம் தலைவர். நம்ம பிள்ளைங்கன்ற நம்ம அடையாளமே இல்லையப்பா. என்னடா எடுத்துட்டு வரேன். வாப்பா. எல்லாரும் வாங்கப்பா. நன்றி தலைவரே. இப்ப எப்படி இருக்குது பாரு, ஜம்முன்னு. இதுதான் நம்ம அடையாளம். இனிமே நாமெல்லாம் இப்படிதான்ப்பா இருக்கணும். ஏழுமலை கூடவே இருங்க, எல்லாரும் பெரிய ஆள் ஆயிரலாம். சரியா? தலைவரே, இன்னொருத்தமா வை தலைவரே, செல்ஃபி எடுத்துக்கலாம். குடுபாய் நான் பிடிச்சிக்கிறேன். டேய் பின்னால போய் பண்ணிடா போங்கடா. சரிண்ணா. நிறுத்து, பாடி உள்ள ஏத்தாத, வெளியே பாட்டு. கீழே இருங்க. என்ன சுலைமான் பாய், நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? இந்த பாடி எங்க எடுத்து வராதீங்க, அதுல பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? எதுக்கு எடுத்து வந்தீங்க இங்க? ஏன் பாய், ஜனசாப்பேட்டை யாரு கேட்டு கொடுத்தீங்க? பாருங்க, பாடி இங்க எடுத்து வந்து நிக்கிறாங்க. இங்க எடுத்து வராம வேற என்ன பாய் பண்ண சொல்றீங்க? ஏதாவது ஒண்ணு பண்ணி இதை அடக்கம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க பாய். என்ன பாய், முறையவே தலைகளை மாத்த சொல்றீங்க? பாய் என்ன பாய் பிரச்சனை? இங்க பாரு ஏழுமலை, செத்தவன் பேரு பாஷா, அவன் அப்பா பேரு இப்ராஹிம். இப்ராஹிம் உங்க அக்கா சரோஜாவை கல்யாணம் பண்ணும் போது இஸ்லாமிய முறைப்படி கல்யாணம் நடக்கல. இந்த கல்யாணமே செல்லுபடி ஆகாத போது பாஷாவோட பிறப்பு எப்படி இஸ்லாமிய முறைப்படி செல்லுபடி ஆகும்? அது மட்டும் இல்ல, பாஷா பிறந்து எத்தனை வருஷம் ஆகுது? அவனுக்கு இஸ்லாமிய முறைப்படி ஒரு பண்ணி வச்சிருக்கீங்களா? அதுவும் கிடையாது. அதனால இந்த பாடிய எங்க இஸ்லாமிய முறைப்படி இங்க அடக்கம் பண்ண அனுமதிக்க முடியாதுப்பா. பாய் ஒன்றது வந்து பதிலா நின்னு ஒரே வாரத்துல முடியாதுன்னு சொல்றேன். எழுமல, நாங்க எங்க ஜமாத்துல எது முறையோ அதை தான் பேசிட்டு இருக்கோம். மேற்கொண்டு நீ எதுவும் பேசணும்னா எங்க ஜமாத் பெரியவங்க வெளியூர் போயிருக்காங்க, நாளைக்கு காலை தான் வருவாங்க. நீ பேச வேண்டியதை நாளைக்கு காலையில வந்து அவங்கள்ட்ட பேசிக்க. நாளைக்கா? அவன் செத்துது முந்தா நேத்து, பாடி அடல கண்டுபிடிச்சு நேத்து, இன்னைக்கு காலையில தான் பாடியை குத்தான்னு கேட்டுந்தா நீ நாளைக்கு காலையில எடுத்துட்டு வர்ற. நேய பேச்சு அறிக்கட்டும். எழுமல, வார்த்தை அளந்து பேசு. நேய பண்ணுவா. எழுமல, எங்க வந்து என்ன பேசுற? மசூதினு கூட பார்க்க மாட்டேன், சும்மா ஆட்டா இருக்கிற மாதிரி அறுத்து போட்டுருவேன். கீப்பீங்க. ஏய் சாவ பொதிக்கல, இதோட சேர்த்து உங்களையும் போச்சிருவேன். நீங்களே இருக்க மாட்டே இருக்காது, சாவ வச்சிருவேன். ஏய் என்ன பேசுற?
வா வா பொறுமையா இரு, வா வா. இப்ப என்ன பாஷா முஸ்லீம் இல்ல, இங்க அடக்கம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க, அவ்வளவுதானே? பாடியை தூக்கு, நம்ம முறைப்படி நம்ம சூடாட்ட புதைப்போம். என்ன எலும்புல யோசிக்கிற? இப்ப இருந்து பாஷா உன் அக்கா பிள்ளை கிடையாது, நம்ம கட்சியோட சொத்து. நம்ம கட்சியில இருக்க பெரிய தலைவர் எல்லாம் கூட்டு வந்து மேல தளத்தோட பெரிய சாவா எடுத்துருவோம். செலவை பத்தி நீ யோசிக்காத. யோ எதுக்கா பாத்துட்டு இருக்கீங்க? பாடியை தூக்குங்கய்யா, அதுக்கப்புறம் வந்து இவங்களை வச்சுக்குவோம். வா வாப்பா, நான் இருக்கேன்ல, வா. இந்திய அரசியல் வரலாற்றுல செத்தவன் ஓட்டு போட்டு கூட பார்த்துருக்கிறேன். ஆனா செத்தவனையே கட்சியில சேர்த்தவனுங்களை இன்னைக்கு தான்டா பாக்குறேன். கைல்வெளி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மயிலாப்பூர் பகுதியில் இருக்கிற ஜமாத் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கோம். மயிலாப்பூர் இடைத்தேர்தல் பரபரப்பா போயிட்டு இருக்க சூழல்ல அரசியல் கட்சிகளுக்கு சூரடம்பரம் எழுதக்கூடிய பாஷா என்கிற நபர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவரது உடலை அடக்கம் செய்ய வந்த இடத்துல அவர் இந்துவா முஸ்லீமாங்கிற பிரச்சனை ஏற்பட்டு அந்த பிரச்சனை ஒரு மதக்கலவரமாக மாற சூழல் உருவாயிருக்கு. இது சம்பந்தமாக இப்ப அருகில் இருக்கிற நம்ம காவல்துறை அதிகாரியிடம் விவரங்களை கேட்போம். சார் வணக்கம் சார். என்ன சார், இந்த கலவரமான சூழலை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? எந்த கலவரமான சூழல்? அதான் சார் இப்ப சண்டை போட்டாங்களே. இது கலவரமா? மதம் மாதிரி கல்யாணம் பண்ணுறவனுங்க அடிச்சுக்குவானுங்க, பிடிச்சிக்குவானுங்க, சட்டையை கிழிச்சுக்குவானுங்க. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போயிடுவானுங்க. இந்தா போயிட்டானுங்கல்ல, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதை போய் கலவரம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது இல்லை சார், இப்படி ஆரம்பிக்கிறதானே சார் வெட்டு குத்துன்னு போய் கலவரமா முடியறது இல்லையா? ஒவ்வொரு உயிர் முக்கியம் சார். ஆரம்ப கட்டத்திலே தடுக்க வேணாமா சார்? இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்க சார். இது கலவரமே இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை போய் ஆரம்பத்திலே தடுக்கணுங்கிறீங்க. உங்கள் வசதிக்கு ஏதாவது பேசி ஒன்றுமில்லாத விஷயத்த பெரிய கலவரமாக்கிறாதீங்க. வண்டியடியா. கைல்வெளி இப்ப பாத்தீங்கன்னா இந்த அதிகாரி ஒரு அக்கறை இல்லாம ஒரு பொறுப்பு இல்லாம பதில சொல்லியிருக்காரு. இது சம்பந்தமா காவல்துறை உயர் அதிகாரிகிட்ட தொடர்பு கொண்டுட்டு மீண்டும் உங்களுக்கு செய்திகளை தரேன். நன்றி. ஹலோ சார், நான் மயிலாப்பூர் ஜமாத் முன்னாடி இருந்து கிடிவி ரிப்போர்ட்டர் பார்த்திபன் பேசுறேன் சார். என்ன சொல்லுங்க? இடைத்தேர்தல் பரபரப்பா போயிட்டு இருக்க சூழல்ல ஆமா போயிட்டு இருக்கு. அந்த பகுதியில பாஷான்னு ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதை பத்தி ஏதோ அந்த கேஸை நாங்க தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்கோம் சார். அவர் அடக்கம் பண்ண போன இடத்துல அவர் இந்துவா முஸ்லீமாங்கிற பிரச்சனை ஏற்பட்டு மதக்கலவரமா மாறுற சூழல் உருவாயிருக்கு. ஆமா, இப்போ கூட எங்களுக்கு ஐஎஸ்ல இருந்து தகவல் வந்திருக்கு. அதுக்கான செக்யூரிட்டி விஷயமா ஒரு பெட்டாலியன் ஃபோர்ஸ் அமைச்சிருக்கோம். மக்கள் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கறது எங்களுடைய கடமை. அந்த வேலையை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது இல்லை சார். நன்றி நன்றி சார். ஐயா யோ, என்னையா இது? மீடியாக்காரன் மயிலாப்பூரில் கலவரம்னு சொல்லிட்டு இருக்கான். ஏதாவது பண்ணி தொலைச்சிட போறானுங்கயா. எலெக்ஷன் டயத்தில் இது வேற ஒரு தலைவலி. அங்கே ஒரு பெட்டாலியன் ஃபோர்ஸ் அனுப்பிச்சு அந்த ஏரியாவில் செக்யூரிட்டியை டைட் பண்ண சொல்லுங்க. போங்க. சரி ஐயா. யோ அப்படியே அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் என்கிட்ட பேச சொல்லு. சரி ஐயா. அப்பாராவ் சுப்பாராவ் கரீனா கப்பராவ் ஏரியாவில் விற்கிறாங்க தண்ணி கேனும் முப்பாராவ். ஸ்டவ் மேலே கடாயி, சாக்கெட்டில் சட்டாயி, வட்டிவேல் என்ன துபாயி, கையை விட்டா சட்டாயி. சரோஜா ஏந்திரி சரோஜா, இத்த பாரு டீயும் பண்ணும் வாங்கின்னு வந்துக்கிறான். துண்ணு அழுகுறதுக்குன்னா தெம்பு வேணா? இந்த துண்ணு எனக்கு எதுவும் வேணாண்டி. சொல்றது கேளு. ஐயோ சரோஜா, என்ன கேக்குறா? இந்த ஆளாட போய் கேளு. வாங்க தலைவரா. ஏய் இங்க இருக்கீங்கடா. வேடா. இப்படியாவது பேசி அடக்க முடியலாம் தான் பார்த்தேன். இவனுங்க பாட்டு சாட்டையை போட்டு தூக்கின்னு வந்துட்டானுங்க. என்ன பண்ண சொல்ற? ஏன்னா பாடியை திரி எத்துன்னு சொல்லியிருந்தா பந்தல கைட்டாக வச்சிருப்பான்ல. இப்ப பாரு, உன்னால டபுள் வேலை ஆயிடுது. அதனால சீக்கிரம் சொன்னா இதெல்லாம் லுங்கியா ஈஸி அவுத்து கட்டுறதுக்கு. பந்தல் கட்டுறதுக்குள்ள பட்டக்சி தீஞ்சிரும். யாரா அவன்? இவனா சாமி என்ன பந்தல் போறவன? கட்டினா டபுள் பேமெண்ட்லாம் எதிர்பார்க்காத, கட்டு.
அவங்க தான் வீணாக பிரச்சனை ஆக்கிட்டாங்க. நீங்கள் வந்துருங்க பாய். சலாம் அலைக்கும் பாய். என்ன பாய் என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்னடா பிரச்சனை? தொழுக வந்துன்னா உள்ளே போய் தொழுதுட்டு போங்க. இல்லை கட்சி சார்பாக வர்றோம், அமைப்புகள் சார்பாக வர்றோம்னு ஏதாவது பிரச்சனை பண்ணுறதா இருந்தா இப்படியே வெளிப்படுங்க. பாய் நான் பிரச்சனைலாம் பண்ண வரல பாய். ஒரு முஸ்லீமா கேட்குறேன். அவனுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக நம்மளை அழிச்சிருவேன் இல்லை இடிச்சிருவேன் சொன்னாங்களாமே. கேட்டு சும்மா வருந்தீங்க? இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். ராஜாவுக்கு இங்கே என்ன பாய் வேலை? ஏழுமலைலாம் ஒரு ஆளா? டேய் ஏழுமலைலாம் ஒரு ஆளா நீயே கேட்குற. அப்புறம் அவன் பேசுறதெல்லாம் ஏன்டா சீரியஸாக எடுத்துக்கிற? அவன் ஒரு மூணு சூடுக்காரன். அந்த நிமிஷத்தில் ஏதோ ஒன்று பேசுவான். அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்களா? நான் அவனுக்கு இடத்துக்கு போயிட்டு உங்க இடிச்சிருவேன் உங்க ஆளில அடிச்சிருவேன் சொல்றேன். அப்ப என்ன பண்றான்னு பாக்குறீங்களா? சின்ன பிரச்சனைய பெரிய பிரச்சனை ஆக்கிறாதீங்க. எது இது சின்ன பிரச்சனையா பாய்? இப்படியே அவனெல்லாம் சும்மா விட்டு வைங்க. நாளைக்கு ரோட்ல போற நாய் பேயெல்லாம் சவுண்ட் கொடுக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்பவும் இதெல்லாம் சின்ன பிரச்சனை விட்டுருவீங்களா? பாய் ஒண்ணு அவனுக்கு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனெல்லாம் தூக்கி உள்ள வைங்க. அப்படி இல்லனா இதை நாங்க வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறோம். டேய் அப்படியே விட்டு அவன் பாட்டில் போயிடுவான். கம்ப்ளைண்ட் கொடுத்தா பிரச்சனை வளர்ந்துட்டே போகும்டா. சொன்னா புரிஞ்சுக்குங்க. கேட்டுங்கடா. இப்ப இந்த பெருசுங்களை என்ன சொல்ல போது தெரியுமா? அவனுக்கு மெஜாரிட்டி கம்யூனிட்டி, நாம மைனாரிட்டி கம்யூனிட்டி, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொல்லி நம்மளெல்லாம் மழுங்கடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படிலாம் மானம் கெட்டு போய் வாழணுங்கிற அவசியமே கிடையாது பாய். கொட்ட கொட்ட குனிறவனு முட்டாளு, குனிய குனிய கொட்டுறவனு முட்டாளு. அவனுங்களை சும்மா விட மாட்டேன் பாய். உயிர் பயத்தை காட்டியே ஆகணும். டேய் பொறுங்கடா. வெளியூருக்கு போன ஹாஜியாரெல்லாம் சாயந்தரம் 5 மணிக்கு வரதா சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. எதுவாக இருந்தாலும் பெரியவங்க வந்த பிறகு பேசி தீர்த்துக்கலாம். ஏற்கனவே ஊரில் எந்த பிரச்சனை நடந்தாலும் நம்ம தான் அந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லி நம்ம மேலே பழிய போட்டுட்டு இருக்கானுங்க. இப்போ நீங்கள் ஏதாவது பண்ணி அதை உண்மைன்னு நிரூபிச்சிடாதீங்க. சொன்னா கேளுங்கடா. வாங்கடா. நான் ஏரியாவில் தான் இருக்கேன் தலைவரே. நீங்கள் வந்த பிறகு தான் சாவே எடுக்கணும். சரிங்க தலைவர். ஓகே நான் ஏழு சொல்லுங்க தலைவரா. இப்போ தான் தலைவர்கிட்ட பேசினேன். சரி தலைவர் இப்போ வரேன் இருக்கேன். சரியா? அப்படியா? சரி சரி சரி. இப்போ நீ என்ன பண்ணுற? இதை வச்சுக்கிட்டு ஆக வேண்டிய வேலை இதெல்லாம் வேணாம் தலைவர். சொன்னா கேளுங்க தலைவரா. வேணாம் தலைவரா. குடிப்பா. சரி ஏழுமலை ஆக வேண்டிய வேலை பாரு. என்ன? சரி தலைவர். பண்ண போறாங்களா? அதை என்ன பண்றது? என்ன ஏழுமலை சொல்லுப்பா. வேலைக்காரனுக்கு சொல்லிடு. சரி. வண்டி வரணும். சரி. பாட அலங்காரம் பண்ற வரணும். சரிப்பா. மாலை உதிரிப்பு நிறைய தேவைப்படுது. சரி. முக்கியமா சுடுகாட்ட குழி எடுக்க சொல்லிடு. அதை மறந்துட போறானுங்க. சரிப்பா நாம் சரி ஆள் அமைச்சிருப்பா. ஏ மாதிரி வேடா என்னப்பா எங்கடா அவனுங்களா? எல்லா வீட்டுக்குள்ள தான் உட்காந்துக்கிறானுங்க. போய் மொத்த பேரை வச்சுன்னு வாடா. ஏய் ஏழு மணி அர்ஜென்ட்டாக கூப்பிட்றப்பல ஏந்துவாங்க எல்லாம். மச்சான் ஏய் ஏந்திரியா நீங்கள் வேலைக்காவது 7 மணி போய் கிராக்கி விடலாம். நீ என்ன பண்ண? சுடாட்டுக்கு போய் குழி எடுக்க சொல்லு. யார் அமிச்சா பண்ணா ஏழு அமிச்சா பண்ண சொல்லு. தெரியுதா? அரசே தலைவர்லாம் வராங்களாம். நீ போய் பட்டாசு வாங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. என்னடா டைட்டாக குடிச்சிக்கிறியா? லைட்டாக தான் போட்டுக்கிறேன். நீயும் குடிச்சிக்கிறியா? ஏய் ஒருத்தங்க சாவை எடுக்காம லோல் போட்டு லொங்க வச்சுக்கிறா. ஒருத்த நீங்க குடிச்சு குமால வச்சுக்கிறீங்களா? பாடா. ஏய்மல்ல ஒரு 115 தான் கூட. அச்சம் மூஞ்சி கீஞ்சிடும் உனக்கு. சாவு எடுக்கணும் நீ கண்ணிலே போடக்கூடாது. தெரியுதா? படா. ரொம்ப கோபுற ஏமல்ல. சாவு எடுக்கிட்டோம் காலை புட்டுறோம் உன்னை. நீயும் குடிச்சிக்கிறியா? இல்லைப்பா வாங்கி தான்ப்பா வச்சுன்னுக்கிறேன். இந்த பார் வண்டி வச்சுக்கிறியா? வண்டி வச்சுக்கிறேன்ப்பா. ஏதா கோயிலாண்ட. சரி என்ன பண்ணு, தலைவர்லாம் வராங்க. கடை கட்டுன்னு கடைக்கு போய் 10,000 வேண்டி 5 வாங்கிக்கோ. சரிதா? சரிப்பா. வாங்கி நீங்க சீக்கிரம் வரணும். சீக்கிரம்.
சார் உங்க கூடவே இருக்கு.